எடுத்துக்கொள்ளும். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு அன்றைய தினமே அவர் இருந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் ஒரு கடலோரத்திலே அவர் அமர்ந்திருந்தார். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் காலத்திலே கூட்டத்தின் மத்தியிலே இருக்கிற தருணத்திலும் அதை நம்மால் பார்க்க முடியும். அவருக்கு இருந்த ஒழுங்கு என்னவென்றால் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது. தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு சில நேரங்களிலே அவர் மலையிலே ஏறி தனிமையாக இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இதை போல கடற்கரையிலே அவர் தனிமையாக அவர் இருக்கிறார். வீட்டிலிருந்து வெளியே வந்து கடற்கரையிலே தனியாக அவர் இருக்கிறார். தனியாக என்றால் தனிமையாக அல்ல, பிதாவோடு இணையும்படி அவர் தனியாக வந்திருக்கிறார். ஜெபத்திலே ஆண்டவரை தேடும்படி, திருத்துவத்தின் முதலாம் நபராகிய பிதாவோடு இணையும்படி, பரிசுத்த ஆவியோடு ஜெபம் செய்ய, திருத்துவமாக ஒன்றாக இருந்து செயல்பட அவர் எவ்வாறு தன்னை தனிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கடற்கரை என்று பார்க்கிறோம். அவர் இயற்கை அழகோடு அவர் ஆண்டவரோடு இணைகிறார். நாம் வாசித்த மாறி மாறி வாசித்த சங்கீதத்திலே 104ஆம் சங்கீதம் 24வது வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் கருத்தாய் நீர் படைத்திருக்கிறீர். பூமி உம்முடைய பொருள்களினால், உம்முடைய சிருஷ்டிப்பினால் அது நிறைந்திருக்கிறது. இதை தியானிக்க, இதன் அழகுகளை ரசிக்க ஆண்டவரே எங்களுக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே, இவ்வாறு ஞானத்தோடும் அறிவோடும் கவனத்தோடும் நீர் இதை உருவாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆனால் உலக மக்களுக்கு இதன் மூலமாக, சிருஷ்டிப்பின் மூலமாக சிருஷ்டிகரோடு இணையக்கூடிய அந்த நேரம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவ்வாறு அல்ல. எவ்வளவுதான் ஊழியத்திலே பல வேலைகள் இருந்தாலும், பல பாடுகள் இருந்தாலும், பிதாவோடு இணைந்திருப்பதை அவர் முன்னுரிமைப்படுத்துகிறார். அதிகாலையிலே எழுந்து, நேரப்பட எழுந்து, இருட்டோட அவர் ஜெபிக்க சென்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடவுளோடு இணைந்திருப்பதை அவர் இவ்வாறு விரும்புகிறார். இது திருத்துவத்தின் தன்மை. ஆதியாகமத்திலே இதை நாம் வாசித்தோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டிருந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓய்வு என்பது அவருக்கு அவசியம் என்று அல்ல, ஆனால் அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்புக்கு ஓய்வு என்கிற நியமத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதனால தான் 7 நாளிலே ஒரு நாள் நமக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தினாலே. இது இந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மதவாத சக்திகளாக இருந்தாலும் சரி, 7 நாளிலே ஒரு நாள் ஓய்வு நாள் என்கிற நியமம் மனுஷர்களுக்குள்ளே ஏன் வந்தது? அருமையாக வேதத்திலிருந்து நாம் இதை தியானிக்கிறோம். கடவுள் ஓய்ந்திருந்தார், நம்மை ஓய்ந்திருக்க சொல்லுகிறார். இஷ்டப்படி வாழ அல்ல, இந்த ஓய்வின் மூலமாக அவர் உண்டாக்கிய சிருஷ்டிப்புகளின் மூலமாக சிருஷ்டிகரோடு இணைய, ஆண்டவரோடு இணைந்திருப்பதை ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம். அதை போல இங்கே ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே அவர் கடலோரத்திலே அமர்ந்திருக்கிறார், தியானத்தோடு அமர்ந்திருக்கிறார். அந்நேரத்திலே 2ஆம் வசனம், திரளான ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். படகை என்னவாக மாற்றுகிறார்? ஒரு பீடமாக, ஒரு மேடையாக அவர் மாற்றுகிறார். நான் எவ்வாறு ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து பேசுகிறேனோ அதை போல படகிலிருந்து அவருக்கு முன்பாக இருந்த ஜனங்களோடு பேசுகிறார். முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் கடவுளோடு பிதாவோடு இணைந்து இருக்கிறார்.
அதோடு கூட அவர் இணைந்திருப்பதின் காரணத்தினால் ஜனங்களோடு இணையக்கூடிய அந்த இருதயத்தையும் ஆண்டவர் பெற்றிருக்கிறார். இரு கட்டளைகளை நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் முழுவதையும், தீர்க்க தரிசனம் முழுவதையும் ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முதலாவது கற்பனை, கடவுளோடு இணைந்திருப்பாயாக. இரண்டாவது கட்டளை, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் மற்றவர்களோடு, மனிதர்களோடு நீ இணைந்திருப்பாயாக. இதான் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. முழு வேதத்தையும் ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மனிதர்களோடு இணைந்திருப்பாயாக. கடவுளோடு நாம் எப்போதெல்லாம் இணைகிறோமோ, பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் ஆண்டவரோடு எப்போதெல்லாம் இணைந்தார்களோ அப்போதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அந்த இருதயத்தை உருவாக்குகிறார், அன்பின் இருதயத்தை உருவாக்குகிறார். மற்றவர்களோடு அன்போடு இணையக்கூடிய, தன்னை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை உருவாக்குகிறார். மற்றவர்களோடு இணையக்கூடிய அந்த பலனையும் ஏவுதலையும் ஆண்டவர் தருகிறார். இங்கே ஜனமத்தோடு ஆண்டவர் இணைகிறார், படகிலே ஏறி நிற்கிறார். இப்படி மிஷனரிமார்கள் இங்கே வந்து ஊழியம் செய்த காலத்திலே இவ்வாறு அழகான ஆலயங்கள் இல்லை, சபைகள் இவ்வளவு பெரிய சபைகள் இல்லை. ஒரு சில விசுவாசிகள் இங்காங்கே என்று சொல்லி ஒரு சில விசுவாசிகள் இருப்பார்கள். அவர்களை கூட்டி மரத்தின் கீழ் ஆராதனையை நடத்தினார்கள், ஜெப கூட்டங்களை நடத்தினார். இல்லாவிட்டால் மாட்டு தொழுவத்திலே, ஆண்டவர் வந்து பிறந்த மாட்டு தொழுவத்தை போல இடங்களிலே ஜனங்களை கூட்டி அவர்கள் ஜெபித்தார்கள், ஆராதனையை நடத்தினார். இல்லாவிட்டால் ஒரு பெரிய வெட்ட வெளியிலே அவர்கள் அவ்வாறு ஆராதனை நடத்தினார். இவ்வாறு நடத்தி கொண்டிருக்கும் போது பல தொந்தரவுகள், பலர் பார்த்து ஏளனம் செய்வது உண்டு. பல சிந்தையை அவர்களால் ஒருமுகப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது நினைத்தார்கள், நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க ஆலயங்கள் வேண்டும், சபை இருக்கிறது ஆனால் ஆலயம் இல்லை என்று சொல்லி ஆலயங்களை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள், உருவாக்க ஆரம்பித்தார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், கடந்த வாரத்திலே நீங்கள் அதை தியானித்திருப்பீர்கள். மத்தேயு 21 அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 21, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஜெப வீடையோ நீங்கள் என்ன செய்தீர்கள், கள்ளர் குகையாக மாற்றினீர்களே என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். எருசலேமிலே சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம். இந்த வீடு எதற்காக உருவாக்கப்பட்டதென்றால் ஜெபத்துக்கென்று, கடவுளோடு இணைவதற்கென்று, அமைதியாக அமர்ந்திருப்பதற்கென்று. மத்தேயு 13 நாம் வாசித்தோம். இயேசு என்ன செய்கிறார், வீட்டிலிருந்து புறப்பட்டு கடலோரத்துக்கு வருகிறார். வீட்டிலே இருக்கிற சத்தங்கள், கூச்சல்கள், குழப்பங்கள், குழந்தைகள் போடுகிற ஆரவாரங்கள், பெண்கள் பேசுகிற பேச்சுகள், உறவுகள் பேசுகிற பேச்சுகள், எல்லாவற்றிலும் இருந்து வெளிவந்து ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிற இடத்தை அவர் கடலோரமாக தெரிந்து கொண்டார். ஆலயம் என்பது அதற்காக உருவாக்கப்பட்ட இடம். ஆனால் இந்த ஆலயத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள், கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், கையிலே சாட்டையை எடுத்து அவர் ஜெப வீட்டை சுத்தம் செய்தார். விளக்கமாகத்தை எடுத்து கூட்டல, என்ன செய்கிறாரு, சாட்டையை எடுத்து ஜெப வீட்டை சுத்தம் செய்கிறார். அன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அவ்வாறு ஆலயத்தை சுத்திகரித்ததின் காரணத்தினால் இன்றைக்கு இவ்வாறு அழகாக நாம் அமர்ந்திருந்த ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் ஆலயத்தில் சைட்லையும் உள்ளே என்ன வந்திருக்கும், கடைகள் வந்திருக்கும், கள்ளர் குகையாக இது மாறி இருக்கும். ஆண்டவர் அன்றைக்கு செய்த சுத்திகரிப்பு இன்றைக்கு வரை, ஏதாவது ஒரு விற்பனை விழா என்று சொல்லி ஒரு சின்ன கடையை போட்டாலும் சபையிலிருந்து ஒரு குரல் வரும், என்னுடைய வீட்டை நீங்கள் என்ன செய்தீர்கள், கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் வரும், எச்சரிப்பின் குரல் வரும். அப்படியே கடையை மூடிடுங்க, அவ்வளவுதான், இதை தொடர முடியாது. ஆண்டவர் நமக்கென்று இந்த வீட்டிலே வந்து என்னோடு இணைய வேண்டும் என்று சொல்லி அவர் உருவாக்கிய இடம் இந்த இடம். ஹல்லேலூயா. நாம் இருக்கும் இடத்திலே ஆண்டவர் இதை உருவாக்குகிறார். எருசலேம் ஆலயத்தை குறித்து அவருக்கு உண்டான பக்தி வைராக்கியம், ஆனாலும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த ஆலயத்தை சுக்குநூறாக உடைக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவ்வாறு அந்த ஆலயம் அங்கே இருந்திருந்தால் அந்த கிறிஸ்தவ கூட்டம் என்ன செய்திருக்கும், ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் எங்கே போகிறோம், எருசலேமுக்கு
போகிறோம் என்று சொல்லி புனித பயணமாக இது புறப்பட்டு இருக்கும். தேவையில்லை. நம்மை தேடி வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன். இருக்கிற இடத்திலே ஆலயம். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆண்டவர் உங்களை நாடி வருகிறார். வாசற்படி நின்று கதவை தட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை தேடி நடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வாறு நம்முடைய அண்டை மார்க்கமாகிய இந்து மார்க்கத்து ஜனங்கள் காலிலே செருப்பு போடாமல் நடந்து நடந்து சென்று கடவுளை பார்க்க, தெய்வங்கள், அவர்களுடைய தெய்வங்களை பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது கூட செருப்பு போடாமல் வர மாட்டோம், செருப்பு போட்டுட்டு வருவோம். சில ஆலயங்களில் ஆலயத்துக்குள்ளே செருப்பு போட்டு வருவாங்க. வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆலயங்களில் என்ன போட்டிருப்பாங்க? ஷூ போட்டு அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் முகத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வெளிப்புறமான பக்தியையோ தோற்றத்தையோ பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. உடைய இருதயம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற கடவுள். ஹல்லேலூயா. அவ்வளவு விடுதலை நமக்கு, அவ்வளவு சுதந்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரை தியானிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 3வது வசனம், அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அவருடைய சொந்தக்காரனாகிய யோவான் ஸ்நானகன் அவன் நேரடியாக பேசக்கூடியவன். சுத்தி வளைத்து பேச யோவான் ஸ்நானகனுக்கு தெரியாது. விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி பேசுகிறான். இவர் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை போல நேரடியாக பேசாமல் பல நேரங்களிலே, பெரும்பாலான நேரங்களிலே அவர் எவ்வாறு பேசுகிறார்? உவமைகளாக ஆண்டவர் பேசுகிறார். ராஜ்யத்தின் ரகசியங்களை, இந்த உலகத்தின் ரகசியங்களை உவமையாக மாற்றி எளிதாக ஆண்டவர் போதிக்கிறார். நேரடியாக தாக்கக்கூடியவர் அல்ல. ஏனென்றால் அவருடைய வார்த்தை மகா கூர்மை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயா. அவ்வாறு நம்மை உருவ குத்த அவருக்கு அந்த மாதிரி இருதயம் இல்லை. ஊமைகளாய் என்ன செய்கிறார்? நம்மை தொட ஆண்டவர் விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஒரு விவசாயியை குறித்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். நீங்க வாசித்தீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இல்லை. அப்பொழுது என்ன ஆடுகிறது? மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. பருவங்கள் மாறி மாறி வருகிறது. கோடை காலத்திலே தண்ணீர் கீழிருந்து எழும்பி பின் மழை காலத்திலே அது இறங்கி வருகிறது. அது பருவமாற்றமாக வருடந்தோறும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பூமி உருவான அந்த நாட்களிலே அவ்வாறு அல்ல. இன்னும் வானங்களிலே தண்ணீர்கள் எழும்பி நிற்கவில்லை. கீழிருந்து எழும்புகிற தண்ணீர் உடனடியாக அடுத்த நாளே எவ்வாறு வருகிறது? பனியாக இறங்கி வருகிறது. அந்த பனி என்ன செய்கிறது? பூமியை நனைத்தது. ஆனால் நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை. ஆதாமை உருவாக்கி 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காப்பாற்றவும் காக்கவும் ஆண்டவர் வைக்கிறார். இந்த மரம் செடிகள் எல்லாம் கண்கள் இல்லை, காதுகள் இல்லை, தன்னைத்தானே பண்படுத்திக் கொள்ள முடியாது. அதனால் நீ என்ன செய்? இதை பண்படுத்து, வெட்டி உரம் போடு, இதை பண்படுத்தி காப்பாற்றி வளர்த்து அழகான தோட்டமாக இதை பராமரித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஆதாமை அழைத்து கொண்டு வருகிறார்.
இங்கே அதை போன்று விதைக்கிறதற்கு ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அறுவடை மிகுதி, ஆட்களோ மிகவும் கொஞ்சம். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வேலைகள் அதிகம், ஆனால் ஆட்களோ மிகவும் கொஞ்சம். கடந்த வாரங்களிலே நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள், ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். மோசேயை சந்தித்து, மோசேயே வா போவோம், என்னுடைய ஜனம் இஸ்ரவேலின் ஜனம், அதை ரட்சிக்க செயல்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். ஆடு மாடு பின்னாக சென்ற மோசேயை மனிதர்களை பிடிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு மோசே என்ன சொன்னாரு? வரேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? ஆண்டவரே, உமக்கு சுத்தமான வேற யாரையாவது கூப்பிடுங்க ஆண்டவரே, என்ன நீங்க விட்டுருங்க, நான் திக்குவாயும் மந்தநாபம் உள்ள மனுஷன். ஆண்டவர் திருப்ப பேசுறார், வாயை உருவாக்கினவர் யார்? கண்ணை உருவாக்கினவர் யார்? காதை உருவாக்கினவர் யார்? உங்களிலே குருடனையும் செவிடனையும் முடவனையும் உருவாக்கினவர் யார் என்றெல்லாம் பல காரியங்களை கற்றுத்தருகிறார். ஆனாலும் அவனுக்கு மனமே, ஆண்டவரே உமக்கு சுத்தமான வேறு யாரையாவது ஒருவனை நீர் வேலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வேலை செய்ய ஆட்கள் இல்லை, வேலை ஆட்கள் மிகவும் குறைவு. அதனால தான் பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் பேசுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் நீ என்ன செய், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏனென்றால் வேலையாட்கள் குறைவு, வசனத்தை விதைக்க ஆட்கள் இல்லை, வசனத்தை விதைக்க ஆட்கள் இல்லை, ஆண்டுடைய வார்த்தைகளை விதைக்க ஆட்கள் இல்லை என்று சொல்லி, உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ என்ன செய், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. விதைக்கிறவன் விதைக்க சொல்லுகிறான். 4ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை வச்சு. எத்தனை பேர் விதைக்கிறத பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். தூங்கிட்டீங்களா? யாராவது விதைக்கும் போதில் அப்படியே வழியில் சாலையில் அப்படி போட்டு போவாங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் பார்த்தது இல்லை. அப்போது இந்த விதைக்கிற இந்த விவசாய குறித்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவருக்கு வேலை பார்க்க தெரியல, வழி அருகே தூக்கிட்டு போகிறார், எங்கே போடணும்னு தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வேலைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன் இல்லை, ஆண்டவரே நான் அபாத்திரமான ஊழியக்காரன், ஏன்னா எனக்கு வேலை பார்க்க தெரியாது ஆண்டவரே, இப்படி வேலைகளை செய்ய எனக்கு தெரியாது, என்னமோ செஞ்சுருக்கேன், எதையோ செஞ்சுருக்கேன், என்னமோ பாடி வச்சுருக்கேன், என்னமோ எழுதி வச்சுருக்கேன், என்னத்தையோ நான் பேசியிருக்கேன், அபாத்திரமான ஊழியக்கார் என்று சொல்லி கொடுத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர். முதல்ல வேலையாட்களே இல்லை, அப்படியே வேலையாட்கள் கிடைச்சாலும் எப்படிப்பட்ட வேலையாட்கள் கிடைக்கிறாங்க? அபாத்திரமான வேலையாட்கள். அதனால தான் பக்தன் பாடுகிறான், பூமியிலே ஞானவான்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஞானவான்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க வேலை பார்க்க ஆண்டவருக்கு, பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதில் ஒரு பைத்தியம் என்ன பண்ணுது? வழி அருகே விதைத்து கொண்டே போகுது, எப்படியாவது காலி போனணும் என்று சொல்லி. இந்த வழி அருகே விதைத்த விதையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதே அதிகாரம் 19வது வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அந்த இருதயத்திலே விதைக்கப்பட்ட விதையை அவன் என்ன செய்கிறான்? அவன் எடுத்துக்கொள்ள செல்லுகிறான். அவன் உணரவில்லை, விதைக்கப்பட்டது விதை, ஆண்டவருடைய வசனம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பேர பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? படிக்கும் போதில் எப்படி படிக்கணும்? புரிஞ்சு படி. வேகமாக படிச்சுட்டு போயிடலாம், மக்க படிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அது நிற்காது. என்ன செய்யணும்? புரிந்து படி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் நம்ம பைபிள் வாசிக்கும் போதில் எப்படி வாசிப்போம்?
இன்னைக்கு 10 அதிகாரம் படிச்சிடணும், இன்னைக்கு ஒரு 20 அதிகாரத்தை முடிச்சிடணும். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. விதைகள் விதைக்கப்படுகிற, ஆனால் அந்த ஜனங்கள் புரிந்து படிப்பது அல்ல, உணர்ந்து படிப்பது அல்ல, உணர்ந்து கொள்வதில்லை இந்த ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான ஊழியம். சாலமோனை காட்டிலும் அதிகமான ஞானம் கொண்டவர் முன்னாடி நின்று பேசுறார். ஆனா அந்த ஜனம் எப்படி இருக்கு? கண்ணு இருந்தும் காணாத ஜனமாய், காது இருந்தும் கேளாத ஜனமாய், இதயம் இருந்தும் உணராத ஜனமாய், அப்படியே நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல தத்தி மாதிரி இருக்காங்க அப்படின்னு, அப்படியே நிற்குது. ரொம்ப வருத்தப்படுறார் ஆண்டவர். உணராத ஜனமாய் இது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இவ்வாறு வசனங்கள் விதைக்கப்படுகிறது, உணராத ஜனங்கள் அதிகமாய் அது காணப்படுகிறது. இரண்டாவது, அதே 5-6 வசனம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராதபடினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. அடுத்து இந்த பைத்தியம் எங்க அந்த விதைகளை தெளிக்கிறது என்றால், கற்பாறையான நிலத்திலே. முத சமைக்கும் போதில், சமைக்க பழகும் போதில் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் போட்டு மூடி வச்சு விசில விடு, என்ன இருக்குது ஏதுன்னு தெரியாது. அதே போல் இப்போ தான் அவன் கற்றுக்கிறான் போல் கற்பாறையை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், வீசி பார்ப்போம் என்று சொல்லி சில விதைகள் கற்பாறையிலே விழுகிறது. அப்போ என்ன ஆகிறது? அதற்கான வியாக்கியானத்தை 20-21 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான், புரிந்து கொள்ளுகிறான். ஆனாலும் அவனுக்குள் அந்த வசனம் என்ன செய்யவில்லை? வேறு விடவில்லை. ஆண்டவர் என்ன கேட்கிறான்னா, நீ பைபிளை எத்தனை தடவை படிச்சுட்டேன்னு கேட்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீ படிச்சதுல எத்தனை விஷயங்கள் உன்னிலே வேரூன்றி நிற்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பொய் சொல்லாதிருப்பாயாக. அது எத்தனை நம்ம கேட்டோம். ஆனால் ஒரு நாளில் நம்ம எத்தனை பொய்கள் சொல்லுகிறோம். இதை குறித்தான் ஆண்டவர் பேசுகிறார். பலர் சொல்லுவீங்க, பொய்யே நான் பேசினது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆலயத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம் அதை குறித்து. கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள் அது உள்ளே சென்று வேர் அங்கே இல்லாதபடியினால், அஸ்திமாரம் இல்லாதபடியினால் என்ன செய்கிறது? உலர்ந்து போகிறது, காய்ந்து போகிறது. அடுத்து, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அந்த விதையை நெருக்கி போட்டது. பல வசனங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனாலும் 22 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் அவனை சுற்றிலும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இச்சையும் வசனத்தை நெருக்கிறபடியினால் அவனும் பலனற்று போகிறான். ஐயா, ஒரு ஜெப குறிப்பு, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, வீடு கட்டணுயா, நல்லா வாங்கணுயா, பிள்ளை பெறணுயா அப்படின்னு சொல்லி ஒரே ஜெப குறிப்புகளால் நிறைந்திருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உலக கவலையினால் நிறைந்திருக்கிற ஜனம். அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் அந்த கவலைகளை இறக்கி வைக்காமல் உலக கவலையினால் தன்னை நிரப்புகிற ஜனம். அந்த ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் செயல்படாது. அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த உலகத்தின் இச்சை, கண்ணின் இச்சை அவர்களை என்ன செய்கிறது? செயல்பட முடியாமல் பெற்றுக்கொண்ட வசனத்தை அது என்ன செய்கிறது? நெருக்கி போடுகிறது. அவனும் பலனற்று போகிறான். பல ஊழியக்காரர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். ஐயா, இத்தனை வருஷம் ஊழிய பார்த்துருக்கோம், ஐயா இவ்வளோ வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் பணித்தலங்களில், ஆனால் இதுக்கப்புறம் முடியலையா, வயசாயிடுச்சு, முடியலையா, அதனால் இதோடு நாங்கள் நிறுத்திக்கிறோம்
என்றெல்லாம் யோசிக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்ல, கடைசி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரை நிலைத்திருப்பவனே என்றெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கடைசி வரை. புது ஆண்டு பிறந்த உடனே நம்ம ரெசல்யூஷன், பல தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் பிப்ரவரி வந்துருச்சு. எத்தனை பேர் இன்னும் அந்த தீர்மானத்தோடு நடக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். கடைசி வரை நிலைத்து இருக்கிற ரொம்ப கஷ்டம். பிப்ரவரி வந்துருச்சு, மார்ச் வந்தோடனே எப்படி இருக்கும் தெரியல. இல்லாவிட்டால் கடைசியிலே ஆண்டவரை நோக்கி சிலுவையிலே ஆண்டவரோடு தொங்கின அந்த கல்வனை போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று தன்னை தாழ்த்துக்கிறவன். ஹல்லேலூயா! எப்படி பாருங்க நம்முடைய ஆண்டவர் கடைசி வரை நிலைத்திருக்கிறவன். இல்லாவிட்டால் கடைசியிலே மனம் மாறுகிறவன். வேதத்திலே அதான் சொல்ல, முந்தினோர் பிந்தினோர் ஆயினர், பிந்தினோர் முந்தினோர் ஆயினர். ஏன் இன்றைக்கு வரை அந்த மூத்த குமாரன் வீட்டுக்கு வெளியே நினைக்கிறாரு. வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்குள்ள வரமாட்டான். ஏன்? வீட்டுக்குள்ள யார் இருக்கா? கெட்ட குமாரன் வீட்டில் இருக்கான். அவர் வெளியே நிற்கிறார். ஆண்டவர் அவனோடு வெளியே நிற்கிறார். எப்போ உள்ளவா? இவன் இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். கடைசி வரை என்னோடு நீ இருக்க வேண்டியதானே என்றெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். முடியல, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வாறு கடைசியிலே வந்து மனமாறின மனுஷனை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரே என்று அவன் என்ன செய்யறான்? வருத்தப்படுறான். யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா அந்த உலக இச்சையும் இந்த உலகத்தின் ஆசைகளும் ஆடம்பரங்களும், நாம் கேட்ட பல வசனங்களை, வார்த்தைகளை ஆல்ரெடி அது சிதைத்து விட்டது. நம்முடைய நிலைமை இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக எவ்வாறு இருக்கிறது? திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாங்க என்னவாகும்? இல்லாட்டி திடீர்னு நம்ம அங்கே போயிட்டோம்னா என்னவாகும்? சிந்தித்து பார்த்தோம். கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 9ஆம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தருகிறது. இந்த கடைசி பைத்தியம் என்ன பண்ணுது? நல்ல நிலத்திலே என்ன பண்ணுது? சில விதைகளை போடுகிறது. விதைக்கப்பட்ட விதையிலும் எல்லா விதையும் என்ன பண்ணல? 100% பலன், 100 மடங்கு பலன் தரல. சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகும். சில மரம் பலாப்பழம் மாதிரி இவ்வளோ பெருசு கனி தருது. சிலது எலுமிச்சம்பழம் மாதிரி இத்தனை என்று கனி தருது. ஆண்டவருக்கு ரெண்டும் ஓகே. கனி தந்தா போதும், அது போதும். ஆண்டவர் எதிர்பார்க்க கனி தருகிற மரமாய் நீ இரு. ஒரு அத்தி மரத்தை அழகாய் செழிப்பாய் இருக்கிற மத்தி மரத்தை நோக்கி போறாரு, ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி. அங்க என்ன இல்லையா? கனி இல்லையா? சபித்து விட்டு ஆண்டவர் திரும்புகிறார். அது பட்டு போகிறது. அங்கே செழிப்பை, அந்த பச்சை பசேன்னு இல்லாம செழிப்பு இல்லாம 2 கனியை கொடுத்திருந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? ஆண்டவர் சந்தோஷப்படுத்திருப்பார். கனி கொடுத்தா போதும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகவும் என்ன செய்கிறது? அது பலனை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் தருகிற வாழ்க்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிற வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. என்ன சொல்ல வேண்டும் என்றால், மனிதனால் முடியாத வாழ்க்கை தான் சொல்றார் வேற இடத்துல ஆண்டவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலால். அதுதான் நம்ம கொலோசியரிலே வாசிக்க கேட்டோம். எடுத்துக்கலாம், கொலோசியரிலே வாசிக்க கேட்ட வேத பகுதி அங்கே 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷர்களுடைய கற்பனைகளின்படி தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள். ஆமாம், ஆண்டவர் ஒரு 10 கட்டளை கொடுக்குறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த பென்டட்யூக் என்று சொல்லப்படுகிற அந்த 5 புத்தகங்களை, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், அந்த 5 புத்தகத்தில் என்ன இன்னும் பல கற்பனைகள் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த 5 புத்தகத்தை வச்சு என்ன பண்ணுறான் ரபி, ஆசிரியர் என்று சொல்லப்படுகிற யூத ரபிகள் என்ன சொல்லுகிறார்கள், இன்னும் பல கற்பனைகளை, கட்டளைகளை எழுதி வைக்கிறார்கள். எல்லாம் எதுக்குன்னா பக்தி விருத்திக்காக எழுதப்பட்ட கட்டளைகள், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், மனுஷன் கொடுத்த கட்டளைகள், எல்லாவற்றையும் வைத்திருக்கிற ஜனமாய் இந்த யூத ஜனம் காணப்பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. யாரு என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. பரிதவிக்கப்பட்ட நிலைமை. நாமெல்லாம் யார்? புறஜாதி மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், நல்லதும் தீமையும் அறியாத ஜனங்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கல ஆண்டவர். நன்மையும் தீமையும் அறிந்த அந்த யூத ஜனத்துக்கு முன்பாக ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவரை கண்டு கொள்ளவில்லை அந்த ஜனம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் என்ன தெரியுமாப்பா, நீ செஞ்ச தப்புல இருந்துலாம் ஆண்டவர், நீ செஞ்ச பாவத்தில் இருந்துலாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், உனக்கு பாவ மன்னிப்பு தருகிறார், பரிகாரத்தை அவர் செலுத்துகிறார். அது மட்டுமல்ல, எவ்வாறு ஆதாமை கூப்பிட்டு ஏதேன் தோட்டத்தை பக்குவப்படுத்து என்று சொன்னாரோ அதை போல ஆண்டவர் உன்னை பக்குவப்படுத்துவார். ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். இத்தனை கட்டளைகளை கை கொண்டு நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதே. ஏனென்றால் கடைசி வசனத்தில் என்ன சொல்றாரு, 23ஆம் வசனம், இப்படிப்பட்ட போதனைகள் சுவைய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் மாம்சத்தை பேணுகிறதுக்காகவே இது மற்றொன்றுக்கும் பயன்படாது. ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் மனிதர்கள் உருவாக்கிய கட்டளைகள் எல்லாம் உன் நன்மை தீமையை கற்றுக் கொடுத்தாலும் அது உன்னை பண்படுத்தாது, பக்குவப்படுத்தாது. உன்னை பக்குவப்படுத்துகிறவர் இங்கே இருக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் இங்கே இருக்கிறார். பலர் வேதனையோடு இருக்கலாம், ஐயா எவ்வளவுதான் ஆண்டவரை தேட வேண்டும் என்று எனக்கு ஆசைகள் இருந்தாலும், விருப்பங்கள் இருந்தாலும், நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்யாமல், நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை என்ன செய்கிறேன், நான் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களை பக்குவப்படுத்துகிற கடவுள் எங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் எங்கே இருக்கிறார். விவசாயிக்கெல்லாம் விவசாயி இங்கே இருக்கிறார். மெய்ப்பனுக்கெல்லாம் மெய்ப்பன், பரம மெய்ப்பன் இங்கே நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய இயலாமைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை மலைகளை பெயர்க்கத்தக்க வாழ்க்கை. ஒரு மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து நீ போ என்றால் அது போகும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். சும்மா பைபிள் படித்து ஜெபம் ஆலயத்தில் அந்த கிறிஸ்தவம் கிடையாது. உலகத்தை தலைகீழாக மாற்றுகிற ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நாங்கள் நல்லா பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு வருவோம், காணிக்கை கொடுப்போம், அவ்வளோதான் இங்கே கிறிஸ்தவம் கிடையாது. அதுக்காக அல்ல, இவைகள் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய வாழ்க்கை. வட இந்தியாவை சந்திக்க வேண்டும், வட இந்தியாவில் இருக்கிற கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கிறது, அந்த ஆசைகள் இருக்கிறது. அதற்காக நாம் நிறைய காணிக்கை கொடுக்கிறோம், செய்கிறோம். அங்கே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் மறந்து போகாதீர்கள், இங்கேயும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரை அறியாத ஜனம். நான் சொல்லுகிற அந்த சுவிசேஷபுர பகுதியில் காலையில் 6 மணிக்கு சர்வீஸ், ஒரு சர்வீஸ் தான். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. நீ வந்தா வா, வராட்டி போ. பாஸ்டருக்கு அதான் நிலைமை. பாஸ்டர் நீங்கள் வரணும்னா எப்போ வரணும்? 6 மணிக்கு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஆடு மாடை பார்க்கணும், வேலைகள் இருக்குது. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள், வேலைக்கு போகணும். 6 மணிக்கு நாங்கள் ஆராதனை ஆரம்பித்தாலும் சுற்றிலும் இருந்து ஆராதனையை தொந்தரவு செய்கிற விக்கிரக கோட்டைகள், பாடல்களை போட்டு, இந்து பாடல்களை போட்டு, சினிமா பாடல்களை போட்டு தொந்தரவு செய்கிற ஜனங்கள் இங்கே இருக்காங்க. வட இந்தியாவிலும் இருக்காங்க, எங்கேயும் இருக்காங்க. இந்த ஜனம் எப்பொழுது சந்திக்கப்படும்? தென்னிந்தியாவிலே கிறிஸ்தவ கூட்டம் அதிகமாக இருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் ஆசிரியராக சில பேர் இருப்பீங்க,
அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்கள், எத்தனை கிறிஸ்தவ பிள்ளை இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு 2 கேத்தலிக் பிள்ளை இருக்கும், ஒரு 2 சிஎஸ்ஐ பிள்ளை இருக்கும், ஒரு 2-3 பெந்தேகோஸ்த பிள்ளை இருக்கும், அவ்வளோதான். மிச்சதெல்லாம் யார்? இந்து பிள்ளைகளும் இஸ்லாமிய பிள்ளைகளும். இன்னும் அறியாத ஜனங்களே இருக்கிறார்கள். சந்திக்கப்படாத இடங்கள் இருக்கிறது, இங்கே இருக்கு. மறந்து போகாதீங்க. இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து தான் வட இந்தியாவுக்கு ஆட்கள் எழும்பி போவாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் தேடுகிற ஜனங்களை உங்களால் பார்க்க முடியும். உற்சாகமாய் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிற ஜனங்கள் அதிகமாய் உங்களால் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த இடத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 13 கடைசியில் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனம், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்றார். கடைசி ஆண்டவர் சொல்றது, எப்பா என்னால் சொல்றதுலாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். விதைக்க ஆள் இல்லை, விதைச்சாலும் அது இப்படி சதறி சதறி விழுது. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் மிகவும் மிகவும் கொஞ்சம், அதிலும் கனி கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது மிகவும் கொஞ்சம் என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தின் நிலைமை ரகசியங்களை ஆண்டவர் பகிர்ந்து தன்னுடைய பாரத்தை நமக்கு முன்பாக இறக்கி வைத்து ஆண்டவர் சென்று இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரை எவ்வாறு அவர் இறக்கையோடு பிதாவோடு இணைந்தாரோ அதை போல நாமும் அவரோடு இணைந்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தாவே, நம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை எவ்வாறு அழகாக ஊமைகளாய் பதுக்கி வைத்திருக்கிற வேதத்தில் ஆண்டவரே சிந்தித்தோம். ஆண்டவரே, நம்முடைய பழக்க வழக்கங்களை குறித்து சிந்தித்தோம். எவ்வாறு தருணம் கிடைக்கும் போதெல்லாம் நீ தியானத்திலே ஜபத்திலே கடவுளோடு பிதாவோடு பரிசுத்தாவியோடு இணைந்திருந்தீர். பின்பு அங்கிருந்து இறங்கி வந்து ஜனங்களோடு இணைந்து உம்முடைய அன்பை பகிர்ந்து கொண்டீர். நாங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஆண்டவரே உவமைகளை சொல்லி மாபெரும் சத்தியங்களை அடக்கி இன்றைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உணர்கிறோம் நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஆண்டவரே மிகவும் உயரமான உன்னதமான வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே இருந்து வருகிறது. கர்த்தர் எங்களை மன்னியும், எங்களை பக்குவப்படுத்தும், வார்த்தையினால் எங்களை சுத்தம் செய்யும். இந்த உலக மோகங்களுக்கு பின்னாக செல்லாமல், உலக ஆசைகளுக்கு பின்னாக செல்லாமல், சுய சுத்தத்தின்படி செல்லாமல் ஆண்டவரே மனம் மாறி உமக்கு பின் வந்து மூலமாக சகலத்தையும் ஆண்டவரே இந்த உலகத்திலே அனுபவிக்க மறு உலகத்திலும் நாங்கள் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.